குளச்சல் அருகே இன்ஸ்டாவில் காதலன் போல் பழகி 60 பவுன் நகைகளை அபகரித்த தோழி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீகோடெக் தமிழ் சேனல். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியை சேர்ந்த மாணவி ஒருவர் +2 முடித்துவிட்டு கல்லூரி படிப்பதற்காக காத்து வந்தார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு மாணவியின் தாயார் குடும்பத்துடன் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பீரோவில் இருந்த நகைகளை எடுத்து சென்றார். அப்பொழுது அங்கு 60 பவுன் நகைகள் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் தனது மகளை அழைத்து விசாரித்தார். அப்பொழுது மாணவி தனக்கு தன்னுடைய தோழிக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த வாலிபர் தன்னை காதலிப்பதாகவும் கூறினார். மேலும் அந்த வாலிபர் மோட்டார் சைக்கிள் வாங்கவும் தாயாரின் மருத்துவ செலவுக்கு பணம் கேட்டதாகவும் கூறினார். அப்போது தான் பணமில்லை என்று கூறிய போது எனது நகைகளை தோழியிடம் கொடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை தோழி மூலம் அவருக்கு கொடுத்து அனுப்பினேன் எனவும் கூறினார். இதையடுத்து மாணவியின் தந்தை பள்ளி தோழியை அழைத்து விசாரித்துள்ளார். அப்பொழுது அவர் இன்ஸ்டா மூலம் பழகிய ஆண் நண்பர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் மாணவியிடம் அடிக்கடி நகைகளை வாங்கி கொடுத்ததாக கூறினார். பின்னர் மாணவியின் தந்தை இது குறித்து குளச்சல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மாணவியின் பள்ளி தோழியிடம் அந்த ஆண் நண்பரை குறித்து விசாரணை நடத்தினார். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இந்த நிலையில் மாணவியின் தோழியின் தந்தை தனது மகளின் பீரோவில் 8 வளையல்கள், 2 தங்க சங்கிலி என 15 பவுன் நகைகள் இருந்ததாக போலீசாரிடம் ஒப்படைத்தார். விசாரணையில் அந்த நகைகள் மாணவியின் மாயமான நகைகள் என தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் தோழியிடம் விசாரணை நடத்தினார். அப்பொழுது தோழி திட்டமிட்டு மாணவியை ஏமாற்றியது அம்பலமானது. அதாவது இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு தொடங்கி காதலன் போல் பேசி மாணவியிடம் நாடகமாடியுள்ளது தோழி. பின்னர் காதலனுக்கு கொடுக்க வேண்டும் என கோரி நகைகளை அபகரித்த தோழிதான். மேலும் இதற்கு மூல காரணமாக இருந்தது தோழியின் தாயார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. அதாவது தோழியின் தாயார் சுய உதவி குழுக்களில் வங்கிகளிலும் பல லட்சம் ரூபாய்கள் கடன்கள் பெற்றுள்ளார். ஆனால் அவர் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் அவதியடைந்து வந்துள்ளார். இதற்கிடையே வங்கி ஊழியர்கள் கடனை திருப்பி கேட்டு தொல்லை கொடுத்து வந்தனர். அப்பொழுது தான் தனது மகளின் தோழியான மாணவி நல்ல வசதியுடன் இருப்பதை அறிந்து அவரிடம் இருந்து நகைகளை அபகரிக்க திட்டமிட்டார். பின்னர் தாயாரின் ஆலோசனைப்படி தோழி ஒரு ஆண் பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்கி மாணவியிடம் காதலன் போல் பேசி பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் தான் மோட்டார் சைக்கிள் வாங்கவும் தாயின் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது எனவும் கூறி தோழி மாணவியிடம் நகைகளை வாங்கி மோசடி செய்துள்ளார். மேலும் அந்த நகைகளை அடகு வைத்த தாயார் கடனை அடைத்து வந்ததோடு தங்களது குடும்பத்துக்கு தேவையையும் நிறைவேற்றி வந்துள்ளார். இதற்கிடையே விசாரணை முடிந்து வீடு திரும்பிய தோழியின் தாயாரும் போலீசார் தங்களை கைது செய்து விடுவார்களோ என பயந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவர்களை உறவினர்கள் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்ஸ்டாகிராமில் காதலன் போல் நடித்து சக தோழியே 60 பவுன் நகைகளை மாணவியிடம் பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.